6வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம லூத்தர் லேப்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த நிக்லஸோ, டாக்டர் உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும், ஒருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு, நீங்க அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு லூத்தரோ இல்ல நான் இங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு சொல்லி சொல்றான். இருந்தாலும் வேற யாரும் இங்க இல்ல டாக்டர், நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டு நிக்லஸ் நம்ம லூத்தரை கூப்பிட்டு அந்த குண்டடிப்பட்டு வந்திருப்பான்ல அவனை பாக்கறதுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க போன லூத்தர் அவனை பார்த்துட்டு சரி ஓகே நிக்லஸ் நீங்க போங்க, நான் இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்லஸ் அந்த இடத்துல இருந்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த குண்டடிப்பட்டிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம லூத்தர் லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தனை சுட்டுட்டு வந்திருப்பான், அந்த பைக்கர்ஸ் கேங்க சேர்ந்தவனை, அவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவன் நீதா டாக்டரா, என்னை சுட்டது நீதா, இப்ப எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறது நீதானா, நான் இந்த உண்மையை வெளியே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லூத்தர் மெதுவா பக்கத்துல வந்து அவன் மூக்கையும் வாயையும் பொத்தி அதே இடத்துல அவனை சாவடிச்சிடறாரு. நம்ம லூத்தரா இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு லூத்தர் கனவுல இருந்து எந்திரிக்கிறான். ஆக்சுவலா லூத்தர் ஒருத்தனை கொலை பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, இதெல்லாம் லூத்தரோட கனவுல வந்தது. கனவுல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது லூத்தரோட பையன் பக்கத்துல அந்த அசிஸ்டன்ட் லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறப்போ அதே மாதிரி தான் இருக்கு, அவனுக்கு இன்னும் மூச்சு திணறல் இருக்கு, காய்ச்சல் போக போக ரொம்ப எச்சாகிட்டே வருது, அவனுக்கு கம்மியாகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லூத்தரோ சரி ஓகே அப்ப இந்த நேரத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம இங்க இருந்து தப்பிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு போயிடலாம், அங்க போனோம்னா யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்க, ஏன்னா எனக்கு அவளுக்கு சண்டேன்னு எல்லாத்துக்குமே தெரியும், அதனால அந்த இடத்துக்கு நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க, சீக்கிரம் கிளம்பு நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் லேடியோ நான் எதுக்கு உங்க கூட வரணும், நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்ட லூத்தரோ இல்ல நீ இங்க இருந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வந்துடும், நாங்க தப்பிச்சு போய் நீ மட்டும் இங்க இருந்தீங்கன்னா அவங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஜெயில அடைச்சிருவாங்க, புரிஞ்சுக்கோ, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ லூத்தர் பேசி பார்க்கறான். ஆனா அந்த பொண்ணு கேட்கல. அதே சமயம் மைக் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, டேனிக்கு குண்டடிப்பட்டிருக்கும்ல அந்த போலீஸ்காரங்க சுட்டு, அதுல எல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு அவகிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்கான். அதே சமயம் லூத்தர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னோட பையனோட பிளட் சாம்பிள் எடுத்து கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், அவனுக்கு ஏதாச்சும் வைரஸ் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி செக் பண்ணும்போது டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவ் சொல்லி வந்துருது. அப்போ இவனுக்கு அந்த வேம்பயர் வைரஸோட பாதிப்பு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட லூத்தர் இந்த விஷயத்தை கூட ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை எல்லாம் டெஸ்ஸும் கேட்டுட்டு அப்பா எனக்கு வேம்பயரா மாறதுக்கு இஷ்டம் இல்ல, தயவு செஞ்சு அப்படி மாற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லூத்தரோ அவன் பையன்கிட்ட போய் இல்ல உன்னை நான் வேம்பயரா மாறலாம் விட மாட்டேன், என்ன ஆனாலும் என் கூட தான் இருப்பேன், கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதல் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை தனியா கூட்டு போய் பேசுறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா என் பையனை இவங்க எல்லாரும் கொலை பண்ணிடுவாங்க, சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் லேடியும் சரி ஓகே நானும் உங்க கூட வரேன், எப்படி இங்க இருந்து கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு தான் லூத்தர் என்ன சொல்றான்னா, உனக்கு இப்ப காய்ச்சல் அதிகமா இருக்கு, அவனுக்கு நார்மல் காய்ச்சல் தான், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லி அவனை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க விட்டுருவாங்க. சோ இத காரணம் வச்சு தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி சொல்ல, அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணோம்னா இப்ப ரிப்போர்ட்டரும் இன்டர்ன் பையனும் ஆர்வி வேன்ல போயிட்டு இருக்காங்க. ஜெனரல் பேசியிருப்பார்ல அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காக மைக் அந்த டிஎன்எஸ் சேர்ந்த லேடியை கொலை பண்ணி ஆகணும், இதனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த இன்டர்ன் பையனும் மேபி அவன் கொலை பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அவன் கொலை பண்ணாம உள்ள இருந்தே யாராச்சும் கொலை பண்ணிட்டு மைக் மேல பழிய போடுற கூட ட்ரை பண்ணிருக்கலாம், ஏன்னா மைக் இப்ப எல்லாரும் வில்லனா பார்த்தாகணும், அப்படி வில்லனா பார்த்தா மட்டும் தான் அவனை கொலை பண்றப்ப யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சோ அதனால ஜெனரல் இப்படி ஒரு கட்டுக்கதையை அவுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ரிப்போர்ட்டரோ இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம்ல, சரி ஓகே அங்க என்ன நடந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நோக்கி இவங்களோட பார்வை போக ஆரம்பிக்குது. அதே சமயம் கட் பண்ணி பைக்கர்ஸ் கேங்க காமிக்கிறாங்க. அந்த நீலமுடிக்காரர் இருக்கான்ல அவன் அவனோட ஒர்க்ஷாப்புக்கு வரான். அங்க ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கா, இவன் பேர் பாபி. பாபி கிட்ட என்ன 2 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் இருப்பீங்களா, இன்னொருத்த எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அவன் இறந்து போயிட்டான், அவன் அந்த லூத்தர் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஒரு வேம்பயரை தேடி காட்டுக்குள்ள போன, இல்ல அந்த வேம்பயரை கொலை பண்ணிட்டியா புடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அது தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு, என்னால அதை பிடிக்க முடியல, பின்னாடியே போன நானு வழி மாதிரி எங்கேயோ போயிட்டேன், அங்கிருந்து லிஃப்ட் எல்லாம் கேட்டு நம்ம பைக்கை எடுத்துட்டு இப்ப நான் ஒர்க்ஷாப்புக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாபிக்கு இவன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அது எப்படி வேம்பயர் காட்டுக்குள்ள தனியா போன ஒருத்தனை உயிரோட விட்டுருக்கு, அது இவனுக்கு ஒரு காயம் கூட ஏற்படல, மேபி இவனும் வேம்பயரா இருப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம பாபிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. பாபி தன்னை சந்தேகப்படுறத இந்த நீலமுடிக்காரனும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பாபி என்ன சொல்றானா, சரி ஓகே எப்படியோ நீ திரும்பி வந்துட்ட, நீ திரும்பி வந்ததை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி நான் கொடுக்குறேன், நீ மறக்காம வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீலமுடிக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பான்ல பாபி கூட, அவன்கிட்ட இவன் என்னால நம்ப முடியல, இன்னைக்கு பார்ட்டில இவனை எப்படியாச்சும் நம்ம கொலை பண்ணி ஆகணும், இவன் கண்டிப்பா வேம்பயர் தான் அப்படின்னு பாபி சொல்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப லூத்தரோட பையன் டெஸ் இருக்கான்ல, அவன் அவங்க அப்பாட்ட நானும் வேம்பயரா மாறிடுவானா, வேம்பயரா மாறி உங்களை அட்டாக் பண்ண வந்துருவானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம லூத்தரோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கான், இங்க இருந்து கிளம்பணும் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லி. அதே சமயம் டெஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்க, நார்மலா இருக்க மக்கள் தான் வந்து வேம்பயர்ஸை கொலை பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, வேம்பயரா மாறினவங்களுக்கு ஒரு வைரஸ் சொட்டு தான் இருக்கு, அவங்களை குணப்படுத்தவும் தான் நான் நினைக்கிறேன், கண்டிப்பா டெஸ் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீயும் என்னையும் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம இங்க இருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போன உடனே உனக்கான மருந்தை கண்டுபிடிச்சு உன்னை கண்டிப்பா நான் பழைய நிலைமைக்கு மாத்திடுவேன், அதனால நீ எதுவும் நினைச்சு பயப்படாதுங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த சீன் கட் பண்ணோம்னா நிக்லஸை பாக்குறதுக்காக ஒரு போலீஸ்காரர் வராரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, ஜெனரல் எல்லாத்தோட கால் லிஸ்ட் செக் பண்ண சொன்னார்ல, அப்படி செக் பண்ணி பாக்குறப்போ ஒரு முக்கியமான டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்ச டீடைல நிக்லஸ்ட்ட கொடுக்குறான். நிக்லஸும் அதை வாங்கி பாக்குறப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மைக் ஒரு போலீஸ்காரனை காட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணிருப்பான், அப்புறம் அவனோட போன்ல இருந்தே நம்ம லூத்தருக்கு மெசேஜ் பண்ணிருப்பான்ல, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த டிஎன்எஸ் சேர்ந்த லேடி இறந்து போனதுக்கு லூத்தர் காரணமா இருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. இப்ப லூத்தர் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி சரி ஓகே இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி அவன் பேக் எல்லாம் எடுக்கிறப்போ கரெக்டா யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. நம்ம நிக்லஸ் அந்த ஜெனரலும் ஆப்போசிட்ல இருந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க. லூத்தர் உன்னை ஜெனரல் மீட் பண்ணணும்னு சொல்றாரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல லூத்தரும் அந்த பேக் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட பையன் இங்கிருந்து வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டு போயிரு அப்படின்னு ஒரு லொகேஷன் சொல்றான். அந்த லொகேஷன்ல நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து தப்பிச்சோ பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். இவங்க எங்க போறாங்க அப்படிங்கிற டீடைல இப்போ வரைக்கும் நம்ம லூத்தர் யார்ட்டையுமே சொல்லாம ரகசியமா தான் வச்சிருக்கான். அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணோம்னா மைக்கிள் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டேனியும் வர மைக் தனியா உட்கார்ந்துக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அழகா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு மனசை விட்டு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேச பேச ஒரு கட்டத்துல பிரேக்கப் ஆன அவங்களோட லவ் திரும்பவும் கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி லூத்தர் காமிக்கிறாங்க. லூத்தர் கிட்ட இப்ப அந்த போலீஸ்காரரு ஜெனரல் நிக்லஸ் எல்லாரும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மைக்கிள் உங்கள்கிட்ட பேசினானா இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி. அதுக்கு லூத்தர் என்ன சொல்றானா, இல்ல அவன்கிட்ட நான் பேசினதே அவனை இங்க வர வைக்கிறதுக்காக தான், அண்ட் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்கிறனால உங்ககிட்ட எதுவும் நான் ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா இதை கேட்ட ஜெனரலோ நீ போய் சொல்ற, நீ எங்கிட்ட நிறைய விஷயத்தை மறைச்சிருக்க, டிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அந்த லேடி இறந்து போனதுக்கு நீ ஒரு மேபி காரணமா இருக்கலாம், உன்னை நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெனரல் சொல்ல அதுக்கு நிக்லஸோ லூத்தரை அவனோட ரூமுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஜெனரல் கிட்ட நீங்க லூத்தரை ஜெயிலுக்குலாம் அனுப்ப முடியாது, லூத்தர் தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை, அவன் இருந்தாதான் இந்த வைரஸுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும், அப்பதான் இந்த வேம்பையரா இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம குணப்படுத்த முடியும், இல்லனா மனித இனமே அழிஞ்சு வேம்பையரா எல்லாரும் மாறிடுவாங்க, சோ கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே இந்த சீன் இப்ப கட் பண்ணோம்னா இப்ப லூத்தரோட பையன் டெஸ் அசிஸ்டன்ட் பொண்ணு கார்ல கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடறா. அதே சமயம் ஆர்வி வேன்ல இருப்பாங்களே நம்ம ரிப்போர்ட்டரும் அவனோட ஜூனியர் பையனோ அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ நிக்லஸோட டீடைல்ஸ் கண்டுபிடிச்சு நிக்லஸ்க்கு மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ்ல ரிப்போர்ட்டர் லேடி என்ன சொல்றான்னா, நீங்க எங்க கூட தனியா பேசணும், அப்படி தனியா பேசாட்டி டிஎன்எஸ் சேர்ந்த லேடி எப்படி இறந்து போனா அண்ட் அவ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கிற விஷயத்தை நான் உலகத்துக்கு சொல்லிடுவேங்கிற மாதிரி மிரட்ட நம்ம நிக்லஸை சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டேட்டையும் அட்ரஸையும் சென்ட் பண்றான். அதே சமயம் நம்ம லூத்தருக்கு அந்த வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தல, ஆக்சுவலா நான் பிளட்னு சொல்லிடணும், அது பிளட்ல டிஎன்ஏ, சில டிஎன்ஏல இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த வைரஸ் பாதிப்பு எதுவும் வராது. லூத்தருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு வரல அப்படிங்கிறப்ப அவனோட டிஎன்ஏல பிறந்த அவன் பையனுக்கு மட்டும் எப்படி வைரஸ் பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் அவனோட பையனோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கறான். அதே சமயம் இந்த லேப்ல உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான்ல, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நிக்லஸும் கேமரா மூலமா கண்காணிச்சுட்டே இருக்காரு. அதே சமயம் அந்த இடத்துல ஜெனரலுக்கு அவனோட மானிட்டர் காமிக்கிறான். அந்த மானிட்டர்ல ஆக்சுவலா நம்ம லூத்தர் மானிட்டர்ல என்ன தெரியுதோ அதே இது இவனோட மானிட்டர்ல தெரியுது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு டிஎன்ஏ மேட்சா இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி லூத்தரோட அசிஸ்டன்ட் டெஸ்ஸும் கார்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது லூத்தரோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. லூத்தர் தான் இந்த அட்ரஸை கொடுத்து இவங்களை போய் பாரு நான் பின்னாடியே வந்தேன்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சிருப்பான். இப்போ உள்ள வந்து அசிஸ்டன்ட் லேடியும் டெஸ்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் புதுசா வரான், இதுதான் நம்ம லூத்தரோட ஃப்ரெண்டு. இவங்களை பார்த்துட்டு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு சரி ஓகே நீங்க இந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன், ஆனா எதையும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் லேடிக்கு சில டவுட் வர ஆரம்பிக்குது, என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல நாம மட்டும் தான் இருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஒரு லீவா இருக்குமா, அப்படி லீவா இருந்தாலும் எப்படி பேஷண்ட் நர்ஸ் யாருமே இல்லாம இவங்க தனியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சந்தேகப்பட்டுட்டு அங்க இருக்க கபோர்ட ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறப்போ அப்படியே ரத்த பாக்கெட்ல கீழே விழுகுது. அங்க இருக்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை பார்த்து அசிஸ்டன்ட் லேடியோ ஓகே நம்ம இனிமேல் இங்க இருக்க நமக்கு சேஃப் கிடையாது, சீக்கிரமா நம்ம இந்த இடத்துல கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு டெஸ்ஸை கூப்பிட்டு போக அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு லூத்தரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த டாக்டர் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் எங்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த டாக்டரோ இல்ல நான் விட மாட்டேன், இத்தனை நாளா நான் பாக்கெட்ல இருக்க ரத்தத்தை தான் குடிச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ உன்னோட ரத்தத்தோட சவுண்ட் என் காதுல ரொம்ப அதிகமா கேக்குது, நான் இப்ப மனுஷங்களோட ரத்தத்தை உடம்புல இருந்து குடிக்க போறேன் எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அசிஸ்டன்ட் லேடியோ அங்க இருந்து ஒரு பிளேட்டை தூக்கி அவன் மேல அடிச்சு டெஸ் அந்த இடத்துல இருந்து ஓட சொல்லிடுறான். டெஸ் அப்படியே அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறான். ஆனா நம்ம அசிஸ்டன்ட் லேடி போறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் என்ன பண்றான்னா கதவை மூடிடுறான். அதுக்கப்புறம் அவளை அப்படியே புடிச்சு கழுத்தை நெரிச்சு அவளை தூக்கி அந்த பேஷண்ட்லாம் படுப்பாங்கல்ல அந்த இதுல படுக்க வச்சு அவளோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப மைக்கில் காமிக்கிறாங்க. மைக்கில் இப்ப எங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு அங்க வந்திருக்கான். எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ஒரு 3 ரூல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் கடிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை இந்த வேம்பையர்ஸ் எல்லாம் மீறிட்டாங்க. அவங்க இந்த ரூல்ஸை மீறி இருக்காங்க அப்படின்னா அங்க ஏதாச்சும் நடந்திருக்கும் அதை விசாரிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் மைக்கில் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த மாதிரி பண்ண வேம்பையர்ட்ட விசாரணை நடத்துறான், ஏன் இப்படி பண்ணுன என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வேம்பையர் இவனை மதிக்காம ஒரு மாதிரி தெனாவட்டா பேச மைக்கிலோ நீ பண்ணுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மெதுவா வெளியே போறான். அப்படி அவன் வெளியே போன உடனே மத்த வேம்பையர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி உள்ள வந்தவங்க அந்த வேம்பையரை புடிச்சு கடிச்சு கொதற மாதிரி காமிச்சு இந்த சீன் அப்படியே இங்க கட் பண்ணோம்னா பைக்கர்ஸ் கேங் இருப்பாங்கல்ல அவங்கள காமிக்கிறாங்க. அதான் நீலமுடிக்காரனுக்கு இன்னைக்கு நைட்டு வா உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப அந்த இடத்துக்கு நீலமுடிக்காரனு வர அங்க பைக்கர்ஸ் கேங்க சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ அந்த நீலமுடிக்காரன் பாபி என்ன சொல்றான்னா இனிமேல் நீ எங்க குடும்பத்தில் ஒருத்த உன்னை நான் பைக்கர்ஸ் கேங்ல ஒரு ஆளா சேர்த்துக்கிறேன், இவ்வளவு நாள் இந்த ஒர்க்ஷாப்ல நீ வேலை தான் பார்த்துட்டு பார்ட்னரா மட்டும் தான் இருந்த, நீ மேல் இந்த பைக்கர்ஸ் கேங்க நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டி ஷர்ட்டை கொடுக்கறதுக்காக போறான். அப்படி கொடுக்க போகும்போது அந்த டி ஷர்ட்டுக்குள்ள ஒரு கன்னை மறைச்சு நம்ம பாபி கொண்டு போய் அவனை சுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த கன்னை எடுத்து நம்ம நீலமுடிக்காரனை சுடுறதுக்குள்ள நீலமுடிக்கார தங்கிட்ட இருக்க கன்னை எடுத்து பாபியோட கண்ணிலேயே சுட்ட பாபி அதே
இடத்துல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த பைக்கர்ஸ் கேங்க சேர்ந்த எல்லாருமே பாபியை சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீலமுடிக்காரனை பார்த்து கண்ணு நீட்ட, அப்ப பாபி கூட ஒருத்தர் இருப்பான்ல, ஆக்சுவலா இவன் யாருன்னு சொல்லி பார்த்தா பாபியோட பிரதர். இவனை நம்ம பிரதர்னே கூப்பிடலாம். இந்த பிரதர் என்ன பண்றான்னா டக்குன்னு உள்ள வந்து இல்ல அந்த நீலமுடிக்காரனை யாரும் சுடாதீங்க, தப்பு ஃபுல்லா பாபி மேலதான் இருக்கு, அவன் தான் பாக்குற எல்லாருமே இவங்க வேம்பயர் அவங்களை கொல்லணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். நீலமுடிக்காரன் அவனோட சேஃப்டிக்காக தான் சுட்டான். இப்ப அந்த நீலமுடிக்காரன்ட்ட உண்மையை சொல்லி நாங்க உன்னை விட்டுறோம், நீ உண்மையாவே வேம்பயரா இல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நீலமுடிக்காரன் நான் வேம்பயர்லாம் இல்ல உண்மையாவே மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பாபியோட பிரதர் என்ன சொல்றான்னா, சரி ஓகே இனிமேல் நீங்க வராத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நீலமுடிக்காரன் அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிடறான். அதே சமயம் நம்ம லூத்தரோட பையன் டெஸ் இருக்கான்ல, அவன் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப நம்ம நீலமுடிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் ஒரு போலீஸ்காரனை போய் தனியா மீட் பண்ணுவான்ல. ஆக்சுவலா இவன் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த நீலமுடிக்காரனும் இன்னொருத்தனை போய் மீட் பண்ணுவான்ல, அவங்க எல்லாருமே வந்து FBI சேர்ந்தவங்க. இப்ப அவன்கிட்ட வந்து நான் FBI இருந்து விலகுறேன், எனக்கு இந்த வேலை இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல உனக்கு நான் வேற வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம லூத்தரோட போட்டோ கொடுத்து இவன் வந்து இப்ப DNS ஓட கட்டுப்பாட்டில் இருக்கா, இவனை எப்படியாச்சும் பிடிச்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா, அவன்கிட்ட நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நீலமுடிக்காரனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதே சமயம் நம்ம ஜெனரல் என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த ப்ராசஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அண்ட் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இவங்க வேம்பயர்ஸ்னால வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஒரு லேடிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு லேடி உள்ள வரா. உள்ள வந்தவ லூத்தரோட பையனை நேத்துல இருந்து ஆளக்கணும், நேத்துக்கு உடம்பு சரியில்லை, நாங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம் சொல்லி கிளம்புனவங்க இப்ப வரைக்கும் உள்ள வரல, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெனரலும் சரி ஓகே சீக்கிரம் லூத்தர் இங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். DNS சேர்ந்த ஒரு போலீஸ்காரனும் லூத்தரை ஜெனரல் பக்கம் கூட்டு வரலாம் சொல்லி போறப்போ அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டு லூத்தர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அவன் அங்க இருக்க லேப் எல்லா ஃபெசிலிட்டி தாண்டி ஒவ்வொன்னா ஓடி வந்து கடைசியா மெயின் டோர் இருக்கு, அந்த கதவை திறந்துட்டு வெளியே வரப்போ வெளியே ஃபுல்லா சுத்தி DNS போலீஸ்காரங்க கன் பாயிண்ட்ல லூத்தரை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல நிக்லஸும் ஜெனரலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்காக. ஜெனரல் லூத்தர் கிட்ட உன் பையன் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, நம்ம லூத்தரோ எதுவுமே சொல்லாம அவனை பிடிச்சி கெட்ட வார்த்தையில் திட்டி விட்டுறான். அதனால கடுப்பான ஜெனரல் அவனுக்கு வாயிலேயே ஒரு அடி கொடுக்க, நம்ம லூத்தரோ திருப்பி ஜெனரல் ஒரு அடி அடிச்சிடறான். அப்ப அங்க இருந்த போலீஸ்காரங்க டக்குனு லூத்தரை பிடிச்சி ஹேங்கப் மாத்தி அவனோட ரூம்லயே கொண்டு போய் அவனை அடைச்சு வச்சிடறாங்க. இப்ப அவனை பாக்குறதுக்காக நிக்லஸ் அந்த இடத்துக்கு வராரு. இப்படி வந்தவரு நீ எதுக்காக இப்படி பண்ணுன அப்படின்னு எனக்கு புரியுது, உன் பையனை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, உன் பையனுக்கும் அந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, அவனும் போக போக கொஞ்ச நாள்ல வேம்பயரா மாறிடுவான், அவன் இங்க இருந்தா DNS சேர்ந்தவங்க சுட்டு கொண்டுவாங்கறதுக்காக தான் அவன் இங்க இருந்து நீ வெளியே அனுப்பி இருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி நம்ம லூத்தரும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம நிக்லஸ் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீ தப்பிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன், நீ இங்க இருந்து வெளியே போய் உன் பையனை கண்டுபிடிச்சு அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம லூத்தருக்கோ நிக்லஸ் மேல டவுட் வருது, நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நிக்லஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் பையனுக்கு இந்த மாதிரி இருந்தா நானும் இதே தான் பண்ணிருப்பேன், நம்ம ஜெனரலுக்கு குழந்தைகள் கிடையாது, அதனால அவருக்கு வந்து இந்த பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா என்னால உன்னோட வழியை உணர முடியுது, அண்ட் நீ இங்க இருந்து வெளியே போனேனா உனக்கு தெரியும் நாங்க உனக்காக எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. திரும்பவும் நான் சொல்றேன், நீ வெளியே போனா கண்டிப்பா திரும்பவும் எங்களை தேடி இந்த இடத்துக்கு வருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, சரி இன்னைக்கு 10 மணிக்கு ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு நிக்லஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. அப்படியே இந்த சீன் நீங்க கட் பண்ணோம்னா ரிப்போர்ட்டர் நிக்லஸை மீட் பண்றதுக்காக நிக்லஸ் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்ததும் அந்த ஜூனியர் பையன் என்ன சொல்றானா, இல்ல நீ தனியா உள்ள போகாத, எனக்கு என்னமோ இது டிராப்பா இருக்க மாதிரி தோணுது, நீ உள்ள போனேன்னா DNS சேர்ந்தவங்க உன்னை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ரிப்போர்ட்டர் லேடியோ இல்ல அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா அந்த பில்டிங்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அப்படி உள்ள போனவ அந்த ரூம்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டே போக அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல, ஆனா ஒரு மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருக்கு அங்கேயும் எங்கேயும். அப்போ ரிப்போர்ட்டர் லேடி நீ எங்கேயோ ஒளிஞ்சிருக்கீன்னு எனக்கு தெரியுது, நீ வெளியே வா, நீ தானே அந்த DNS சேர்ந்த லேடியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறா. அதே சமயம் நம்ம நிக்லஸ் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் லூத்தரை கூப்பிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ ரிப்போர்ட்டர் இருக்க இடத்துல நிக்லஸ் கிடையாது, ரிப்போர்ட்டர் சும்மா தான் கத்திட்டு இருக்கான், நிக்லஸ் எங்காச்சும் ஒளிஞ்சிட்டு இருப்பான் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி. ரிப்போர்ட்டரும் புரிஞ்சுக்கிறான் இந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி. அதனால செம்ம கான்ல தன்னோட வேனுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்ல, அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான், கூட வந்திருப்பான் அந்த ஜூனியர் பையன், அவனை யாரும் தலையில சுட்டு கொண்டிருக்காங்க. அதே சமயம் நம்ம நிக்லஸும் லூத்தரும் கார்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ கார் ஒரு இடத்துல ஓரம் கட்டி, ஓகே லூத்தர் நீ இங்க இருந்து நடந்து போய்க்கோ, இதுக்கு மேல நீ உள்ள வந்தீங்கன்னா கேமரா இருக்கும், நீ இங்க இருந்து நடந்து போறதா நல்லது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து இறக்கி விட்டுட்டு நம்ம நிக்லஸ் நேரா ஒரு இடத்துல போய் நிக்கிறான். அங்க ஆப்போசிட்ல இன்னொரு கார் நிக்குது. அந்த கார்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா DNS சேர்ந்தவங்க ஒரு வேம்பயர் பிடிச்சு வச்சிருக்காங்க. நிக்லஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த வேம்பயரோட ஹேண்ட் கேப்பை கழட்டி விட சொல்றான். அதை கழட்டி விட்டதுக்கு அப்புறம் லூத்தரை நான் இந்த மாதிரி இங்க காட்டுக்குள்ள இறக்கிட்டு வந்திருக்கேன், அங்க இருந்து போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ போய் அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலா இந்த நிக்லஸ்ங்கிறவன் நல்லவனா கெட்டவனா, ஒருவேளை இவன் தான் அந்த DNS சேர்ந்த லேடியை கொலை பண்ணானா அப்படின்னு எதுவுமே சொல்லாம இந்த 6வது எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அண்ட் இன்னும் 4 எபிசோடு தான் இருக்கு, அந்த 4 எபிசோடும் வெறித்தனமா இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனல்ல டெய்லி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே கைஸ், பாய்.